அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இப்போ காலம் என்பது நோய்களால் மூழ்கடிக்கப்பட்ட காலமாக இருக்கின்றது. எங்கு திரும்பினாலும் பல வகையான புது புது நோய்கள் வந்து கொண்டே இருக்கு. அப்போ இந்த நோய்களெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை இதுதானா அப்படின்னு பல மனிதர்கள் உணர்ந்திருக்காங்க. சிறிய வயதிலிருந்து நோய்கள் என்பது பரவி இருக்கின்றது. அப்போ இந்த நோயெல்லாம் வரும்போது நம்ம பல டாக்டர்ஸை நம்ம அணுகினாலும் முக்கியமான விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ம அன்சல் அல்லாஹு தாஅன், அல்லாஹு தஆலா ஒரு நோயை இறக்கவில்லை, இல்லா அன்சல லஹு ஷிஃபா, அந்த நோய்க்கான மருந்தை இந்த உலகத்தில் அல்லாஹு இறக்கியே தவிர எந்த ஒரு நோயும் அல்லாஹு தஆலா இறக்கவில்லை அப்படின்னு சொல்லி காட்டுறேன். என்ன அர்த்தம்? ஒரு நோய் அல்லாஹ் இறக்கியிருக்கான் அப்படின்னா அதற்கான மருந்து நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறது. அப்போ இந்த விஷயத்தை நம்ம கையில் எடுத்து ஒரு நோய் வருது அப்படின்னா அது அல்லாஹு தான் தரான், அந்த நோய்க்கான மருந்தும் இருக்கும், ஆனால் அந்த சரியான மருந்து நம்ம எடுக்கணும். ஒரு நோய் உங்களுக்கு வருதுனாலும் அது அல்லாஹ் நாடினாலே தவிர நமக்கு வராது. ஒரு நோய் நம்மை விட்டு போகணும் அப்படின்னாலும் அதுக்கு அல்லாஹ் நாடணும். அப்போ நம்மளுடைய செயல்பாடுகள் எப்பொழுதுமே அல்லாஹுவை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ் எதிர்பார்ப்பது. நமக்கு ஒரு முள் குத்தினா கூட அதற்கு நன்மை இருக்கின்றது என்பது இஸ்லாம் சொல்லுது. அப்போ நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு நோய் வந்தாலும் நம்ம சென்று சேரக்கூடிய இடம் பள்ளிவாசலாக மட்டும் இருந்தால் நிச்சயமாக எல்லா நோய்க்காக நிவாரணம் இருக்கும். கவலை இருக்குது அப்படின்னு பல இடத்துக்கு சமகாலத்தில் பல மக்கள் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் எப்பொழுது நம்முடைய முடிவு என்பது பள்ளிவாசலாக இருக்கின்றதோ நிச்சயமாக நம்ம இடத்தில் மாற்றம் ஏற்படும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நிலையை நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.